நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா வந்து மாறனோட அம்மாகிட்ட வந்து போய் நைட் நேரத்தில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிதாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வீராவ வந்து வண்டியில ஏத்திக்கிட்டு நம்ம இவங்க கூட்டு போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன். எனக்கு தெரியுமா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீ இந்த நிலைமைக்கு தான் வந்து நிப்பேன்னு தெரியும். அதான் நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன். அவன நம்பாத, அவன் கூட சேராத அப்படின்னு சொன்னேன். நீ தான் கேட்கல, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னேன். சரி உன் போக்குலே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் அவ்வளோ சத்தமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தேவையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து அமைதியாகவே உட்காந்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம வள்ளி வந்து மாறன் கிட்ட கேட்குறாங்க, டேய் என்னடா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுக்கு வெளியிலலாம் அத்தனை நாளாக நின்று கடைசியில் வீராவை கூப்பிட்டு வந்தோம், இப்படி ஒரே செகண்டில் வந்து அவளை வீட்டு போனால் போகட்டும் அப்படி சொல்கிறீங்களா, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை அவள் நல்லா படிக்கணும்னு சொல்லி தான் அத்தை நான் வந்து காலேஜில் அட்மிஷன்லாம் போட்டேன். அதுக்கடுத்து பார்த்தா அவள் இப்போ என் கூடயே சண்டை போடுறா, எதுக்கு போட்ட அதுக்கு போட்டேன்னு சொல்லிட்டு என்னாலலாம் விரும்பி அவள் கூட வாழ முடியாத அத்தை. அவள் கூட வந்து இனிமேல் வந்து அவளுக்காக வந்து என்னால் எதையும் மாற்றிக்க முடியாது, போனால் போகட்டும், இனிமேல் எனக்கு வந்து அவள் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்கு போகிற வழியிலே வந்து சார் இங்கே நிறுத்துங்க சார், நான் இங்கேருந்து வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க. இல்லைம்மா உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை சார் நான் போய்க்கிறேன், சொல்கிறது கேளுங்க எனக்காக ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா பார்த்து போ சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்குள்ளே இறக்கி விட்டு போகிறாங்க. நம்ம வீரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போகாமல் விறுவிறுன்னு நம்ம மாறன் அம்மாவோட சமாதி இருக்குல்ல, அங்கே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, என்ன இருந்தாலும் வந்து நான் உங்கள் பிள்ளைய ஏமாற்றிட்டேன்னு நினைக்காதீங்க, நான் ஏமாத்தன்னு நினைக்கல, அவன் தான் என் கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டான், என்ன பண்ணுறது, எங்கள் அக்காக்காக தான் நான் அங்கே போய் வாழ்ந்தேன், ஆனால் அவன் பண்ணுற இதெல்லாம் என்னால் வந்து அங்கே பொறுத்துக்கிட்டு இருக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க. அங்கிட்டு மாறனோட அம்மா வந்து ஜூம் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து திருப்பியும் வீரா பேச ஆரம்பிக்காங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு கோவம் இருக்கும், எப்படி இருந்தாலும் நம்ம பையனை வந்து இப்படி ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நல்லவன் தான், அவனை யாருமே வந்து கெட்டவங்கன்னு சொல்லலை, அவன் நல்லவன் தான், என்னையை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவன் தான். ஆனால் என்னால் வந்து அவனால் வந்து எதையுமே மறந்து வாழ முடியலை, எங்கள் அண்ணனை வந்து கொன்னதை நினச்சி எனக்கு இன்னும் ரொம்ப கவலையாக இருக்குது, அதெல்லாம் மறந்து அவன் கூட வந்து என்னால் சேர்ந்து வாழ முடியலம்மா, நானும் அதை மறந்துடலாம் பார்த்துடலான்னு பார்த்தா எனக்கு வந்து அது அவனை பார்க்கும்போதெல்லாம் அதுதான் என்னோடய ஞாபகத்துக்கு வந்து வந்து போகுது, அதனால் வந்து நான் எடுத்த முடிவு சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், தயவுசெய்து வந்து என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சமாதியிலே கை வச்சு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.